ப்ளூ ஹில் புரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hola! Vacation to Malaysia starts from rupees 24,999 only. GT Holiday. செந்தில் பாலாஜி வெளியே வந்ததுல சில மூத்த அமைச்சர்களுக்கே வருத்தம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வந்து இல்லையா சார்? நீங்க ரொம்ப நெருக்கடியான கேள்விகளை கேட்டு என்ன கஷ்டப்படுத்துறீங்க. நான் யார் பேரையும் நான் இதுல எனக்கு பதில் தெரிஞ்சா கூட உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்? இல்லை, எனக்கு இல்லை, நேயர்களுக்காக தான் கேட்குறது. உங்களுக்கும் நேயர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் ஏன் இதுக்கு பதில் சொல்லணும்? எனக்கு தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். சில நேரங்கள் இல்லை மேடம், மௌனம் ஒரு சிறந்த மொழி. சார், 471 நாட்களுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைச்சிருக்கு. உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன சார்? இல்லை, ஜாமீன் கொடுக்கப்பட வேண்டிய வழக்கு தான். ஏன்னா விசாரணை கைதியாக ஒருவரை 471 நாட்கள், கிட்டத்தட்ட 1.25 ஆண்டுகள் சிறையில் வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆகவே அவருக்கு ஜாமீன் கொடுத்ததில் எந்த தவறும் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். ஆனால் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மையானவை, தீவிரத்தன்மை கொண்டவை என்று நான் இன்னமும் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா மூல வழக்கு 2013-14 அவர் போக்குவரத்துறை அமைச்சராக ஜெயலலிதா அரசில் இருந்தபோது கண்டக்டர் டிரைவர் வேலைகளுக்கு பணம் வாங்கி கொண்டு மோசடி செய்ததாக, வேலையும் தராமல் பணத்தையும் திருப்ப கொடுக்காமல் மோசடி செய்ததாக தான் வழக்கு. அந்த வழக்கில் தமிழக காவல்துறை வந்து பெரிய அளவில் சில ஆயிரம் பக்கங்களுக்கு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அந்த வழக்கு எம்எல்ஏ எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துகிட்டு இருக்குது. அது பண பரிவர்த்தனை மோசடி என்பதால் அமலாக்கத்துறையும் உள்ளே வந்தது. அவர்கள் கைது செய்தார்கள் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி 2023. அதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அந்த வழக்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ மெயின் கேஸை பற்றின புரிதல் நமக்கு இருந்ததுன்னா, பல பேர் பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க, தெருவுக்கு வந்திருக்காங்க, நிலத்தை விற்று பொண்டாட்டி தாலியை விற்று கடன் வாங்கி பணத்தையும் திரும்ப கொடுக்காம வேலையும் கொடுக்காம அவர்களை செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் மற்றவர்களும் ஏமாற்றுவதாகத்தான் வழக்கு. அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு சீரியஸ் கேஸு. ஆகவே நேற்றைக்கு ஜாமீன் கொடுத்தது என்பது வேறு, செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மை என்பது வேறு. ஜாமீன் தான் கொடுத்துருக்காங்க, அவர் நிரபராதி என்று விடுதலை செய்யவில்லை. ஜாமீன் வந்து வழக்கமாக கொடுக்கலாம், அதில் தப்பு கிடையாது. அதுவும் 461 நாள்னு கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் செந்தில் பாலாஜியை உத்தமராக சித்தரிப்பதும், அவரை புனிதராக போற்றுவதும், அவரை தியாகியாக சொல்வதும் ரொம்ப தவறானது, ஆபத்தானது. தியாகின்னு நீ சொன்னதுனால தான் சொல்கிறேன். முதல்வரும் அந்த குறிப்பிட்டு ஒரு ட்வீட்டே போட்டிருக்காங்க இல்லையா? ரொம்ப துரதிருஷ்டவசமானது, வேதனைக்குரியது, ஏமாற்றம் அளிக்கக்கூடியது முதலமைச்சரோட ட்வீட். கொஞ்சம் விரிவாக இதை நம்ம பார்த்தோம்னா, சுருக்கமாகவே பார்க்கலாம். விரிவானா சுருக்கமாகவே நான் அந்த பேக்ரவுண்ட் மெட்டீரியலில் சொல்கிறதுனா, 2013-14 அன்றைய ஜெயலலிதா அரசாங்கத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது நடைபெற்ற ஊழல் தான் இந்த குற்றச்சாட்டு. எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டுகள் தீவிரத்தன்மை கொண்டது என்றால், ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 2015 ஜூலை 28ஆம் தேதி செந்தில் பாலாஜியை போக்குவரத்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார். அதன் பிறகு அவரை அமைச்சராகவே ஆக்கவில்லை. 2016 எப்படியோ சீட் வாங்கி எம்எல்ஏவாக ஆனார். 2014 16 வரைக்கும் திமுக செந்தில் பாலாஜி மீது பேசிய பேச்சுக்கள், குற்றச்சாட்டுகள், இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அவர் மீது எவ்வளவு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். திமுகவும் இப்போ வழக்கு தொடர்ந்தது அவர் மீது. அதன் பிறகு எடப்பாடி அரசாங்கத்தில் அந்த வழக்கு முன்னெடுத்து செல்லப்பட்டு சென்னை மாநகர காவல்துறையோட குற்றப்பிரிவு, சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் ஆஃப் சென்னை போலீஸ், அவங்க தான் வந்து குற்றப்பத்திரிகை எனக்கு தெரிந்து அவர்கள் தான் தாக்கல் பண்ணுறாங்க. சில ஆயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை. பலர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். 2 கேட்டகரி ஆஃப் மோசடி நடந்திருக்கு. ஒன்று வந்து அந்த ரிட்டன் எக்ஸாம் நடத்துகிறவங்கள மார்க்ஸ் எல்லாம் திருத்தி முன்னால் வாங்கினவனை பின்னாலேயும் பின்னால் வாங்கினவனை முன்னாலேயும் போட்டு அது ஒரு மோசடி. 2வது மோசடி வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு கம்ப்ளீட்டாக ஏமாத்துனது, சுத்தமாக ஏமாத்துனது. இந்த 2 விதமான மோசடி நடந்திருக்குது. அதில் நிறைய பேர்கிட்ட வந்து அவங்க சாட்சியங்களே வாங்கியிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித்ஸுக்கான ரெப்ரசன்டேஷனும் மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். கண்ணீர் மல்க வைக்கும் கதைகள், கிட்டத்தட்ட ஒரு 40 பேராவது வந்து தங்களுடைய கதைகளை வந்து மீடியாக்களில் பதிவு செஞ்சுருக்காங்க. செந்தில் பாலாஜி கைதான பிறகு அது மறுபடியும் வந்து ரீசர்ஃபேஸ் ஆச்சு. ஸோ இதில் வந்து சென்னை மாநகர காவல்துறையோட அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும்போது அமலாக்கத்துறையும் உள்ளே வருது. இது பேரலாக ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கும்போது 2021 செந்தில் பாலாஜி மந்திரி ஆனோடனே
பணம் கொடுத்தவங்களில் சில பேர் வந்து எங்களுக்கு பணத்தை அவர் திரும்ப கொடுத்துட்டாரு, அதனால் வழக்கு முடிச்சு வைக்கணும்னு உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இது ரொம்ப வினோதமான வழக்கு. ஊழல் ஒழிப்பு சட்டத்தின்படி நீங்கள் ஒரு அதிகாரியாக இருந்து, இப்போ நான் ஒரு அதிகாரி, நீங்கள் என்கிட்ட பணம் கொடுக்குறீங்க, நான் பணத்தை திரும்ப பணம் வாங்கியிருக்காருன்னு இவங்களே சொல்ற மாதிரி தான். ஆமாம், பணத்தை திரும்ப கொடுத்துட்டோம்னா குற்றம் இல்லாமல் போயிடாது. அப்படி பார்த்தா லஞ்சம் ஒழிப்பு சட்ட புத்தகங்களை நம்ம எடுத்துடலாம். வினோதமாக சென்னை உயர்நீதிமன்றம் வாங்கினவங்களும் கொடுத்துறவங்களும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு அந்த கேஸை முடிச்சு வைக்குது. அதை எதிர்த்து பாதிக்கப்பட்ட சிலர் உச்சநீதிமன்றம் போகிறாங்க. அமலாக்கத்துறையும் பேரலாக போகுது. லஞ்ச ஒழிப்பு சட்டப்படி வந்து வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்தா குற்றம் இல்லைன்னு ஆயிடாது. அதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் வழக்கை விசாரிக்க சொல்லி, மறுபடியும் விசாரிக்க சொல்லி, விட்ட இடத்துலேருந்தே விசாரிக்க சொல்லி, முதலிலிருந்து அல்ல விட்ட இடத்துலேருந்தே விசாரிக்க சொல்லி கீழே அனுப்புது. இந்த ப்ரொசீடிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணுது. அந்த மெயின் கேஸ் இன்னமும் வந்து இதில் பெண்டிங், எம்எல்ஏ எம்பிகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் பெண்டிங்கு. அமலாக்கத்துறை வழக்கு அந்நிய செலவாணி மோசடி, மணி லாண்டரிங்ன்றது பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில், முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பெண்டிங். 2 கேஸ் போயிட்டு இருக்குது. இதில் தான் அமலாக்கத்துறை வழக்கில் 1.25 ஆண்டுகள் பொறுத்து அவருக்கு இன்றைக்கி பெயில் கொடுத்துருக்காங்க. மெயின் இதில் வந்து அமலாக்கத்துறை வழக்கில் அவர் மீது குற்றச்சாட்டுகளும் பதிவு பண்ணப்பட்டுடுச்சு. 2 மாதத்துக்கு முன்னால் சாட்சி விசாரணை தொடங்கிடுச்சு. ஆனால் மெயின் கேஸில் வந்து கவர்னர் சாங்ஷன் கொடுக்கலன்னு சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிச்சு. அடுத்த ஹியரிங் வரும்போது கவர்னர் சாங்ஷன் கொடுத்துட்டார். இப்போ எதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ட்வீட், அவரை தியாகியாக சித்தரித்து போட்டிருக்கக்கூடிய ட்வீட் ஆபத்தானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கோர்ட் எம்எல்ஏ எம்பிஸ்க்கான ஸ்பெஷல் கோர்ட்டில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அந்த ஜாப் ராக்கெட் கேஸ், மெயின் கேஸை நடத்துறது தமிழக காவல்துறை. அந்த தமிழக காவல்துறையின் தலைவர் முதலமைச்சர். அவர் கண்ட்ரோலில் தான் ஹோம் டிபார்ட்மெண்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது. ஸோ உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி ஒருவர் மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும்போது அவருக்கு நீங்கள் வந்து உத்தமர் என்ற பட்டமும் தியாகி என்ற பட்டமும் கொடுப்பது வழக்கு விசாரணையை பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா அரசாங்கம், நீங்கள் தான் அரசாங்கம், நீங்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை தியாகி என்று விழிக்கிறீர்கள். உங்கள் காவல்துறை அவருக்கு எதிராக வழக்கு நடத்துது. அப்போ அந்த வழக்கறிஞர், காவல்துறையின் வழக்கறிஞர், தமிழக அரசு வழக்கறிஞர் எந்த விதத்தில் நியாயமாக நடந்து கொள்வார்? இது நியாயமான கேள்வி. இதுக்கு நடுப்புற இன்னொன்று நடந்தது. நேற்று காலையில் செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடச்சதுலேருந்து நேற்று இரவு முழுவதும் தொலைக்காட்சி விவாதங்கள் வரைக்கும் நேற்றுக்கு அந்த ஓவராக காதில் கேட்ட இறைச்சலில் இந்த பாயிண்ட்டை எனக்கு தெரிஞ்சு யாருமே மென்ஷன் பண்ணல. அது என்னென்னா, செந்தில் பாலாஜிக்கான ஜாமீன் மனு மீதான விசாரணை முடிந்து அந்த தீர்ப்பு கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி என்று நினைக்கிறேன், 20ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. ஒத்திவைக்கப்பட்ட பிறகு ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, எம்எல்ஏ எம்பி ஸ்பெஷல் கோர்ட்டில் இந்த வழக்கு ஏன் இவ்வளோ நாளாக நிலுவையில் இருக்குது, அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, எங்களுக்கு ரிப்போர்ட் வேணும்னு அந்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதிக்கு இந்த உச்சநீதிமன்ற பெஞ்ச், யார் நேற்று பெயில் கொடுத்த ஜாமீன் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்த பெஞ்ச் கட்டளையிட்டது. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேஜில் இருக்குது அந்த வழக்கு, மெயின் கேஸ். அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் நாளை மறுநாள் 30ஆம் தேதி திங்கட்கிழமை விசாரணைக்கு வருது. அது கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை மானிட்டர் பண்ணுற லெவலுக்கு போகுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். புரியுதா நான் சொல்றது? இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்பொழுது சுருக்கமாக சொல்றதுன்னா, தமிழக அரசால் வழக்கு தொடரப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை தியாகி என்று முதலமைச்சர் விழித்து பேசுவது எந்த பாதிப்பை அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விசாரணையில் ஏற்படுத்தும், தார்மீக ரீதியில் எந்த விதத்தில் சரி என்ற கேள்வி தான் எழுகிறது. அதனால தான் சொன்னேன், முதலமைச்சரின் இந்த ட்வீட் மிகவும் ஆபத்தானது, இந்த வழக்கின் தன்மையை பாதிக்கக்கூடியது. இது இட்ஸ் அ சீரியஸ் மேட்டர் தான் நான் பார்க்குறேன். ஸ்பெஷல் கோர்ட் கொடுக்குற அறிக்கையை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வேறு ஏதாவது முடிவுகள் எடுப்பாங்களா? ஆமாம், என்னென்னா மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கேள்வி இது. 2-3 விஷயம் இருக்குது. வழக்கமாக ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்குறாங்கன்னா 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் திருப்தி அடைஞ்சு ஓகே நீங்கள் வழக்கம் நடத்துங்கன்னு ஒதுங்கிப்பாங்க. 2வது, அதில் ஏதோ ஐயப்பாடுகள் இருக்குன்னா பீரியாடிக்கல் இன்டர்வல்ஸில் எங்களுக்கு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது 4 வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 6 வாரத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும், என்ன ஸ்டேஜில் விசாரணை இருக்குன்னு. இல்லை, அதோட சீரியஸ்னஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு தான் நான் வரேன். ஒன்று, அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எல்லாம் நியாயமாக தான் இருக்குது, ஓகே நீங்கள் நடத்துங்கன்ட்டு ஒதுங்கிப்பாங்க. அதுக்கு மேற்கொண்டு பிரச்சனை இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் இல்லை, இதில் ஏதோ தில்லாலங்கடி வேலை நடக்குது, கீழே ப்ராசிக்யூஷனு, ஜட்ஜு, அக்யூஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டுக்கலைவாணி ஆகிறாங்கன்ற சந்தேகம் வந்ததுன்னா ப்ராப்பராக எங்களுக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 4 வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அனுப்பணும்னு கேட்கலாம். 3வது ஆப்ஷன், அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அனுப்பும்போது இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் மோசடி நடக்குது, எல்லா சாட்சியும் பல்ட்டி அடிக்கிறான்னா அந்த வழக்கு விசாரணையை வேறு மாநிலத்துக்கு கூட மாற்றலாம். இதில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்க, நல்ல கேள்வி. ஒன்று, ஓகே ஃபைன் சொல்லிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை ஏற்றுக்கிட்டு ஒழுங்காக நடத்துங்கன்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு நிறுத்திக்கலாம். 2வது, பீரியாடிக்கல் இன்டர்வல்ஸில் கொடுக்குறாங்க, எங்களுக்கு ரிப்போர்ட் வேணும்னா மேண்டமஸ்னு சொல்லுவாங்க. நேரடி கட்டுப்பாட்டு கீழே கூட அது சம்டைம்ஸ் வரலாம், சம்டைம்ஸ் வராமலும் போகலாம். ரெகுலர் இன்டர்வலில் எங்களுக்கு நீங்கள் அறிக்கை கொடுக்கணும்னா அது கிட்டத்தட்ட மேண்டமஸ்னால் கீழமை நீதிமன்றத்தோட நடவடிக்கைகள் அத்தனையும் உச்சநீதிமன்றத்தால் கண்காணிக்கப்படுகிறது. அது ரொம்ப சீரியஸான மேட்ரு. ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது, அதில் இருக்க ஆபத்து என்னென்னா, பல்ட்டி அடிச்சான்னா
வேற இடத்துக்கு கூட மாற்றலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பெயில் கேன்சல் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. அடுத்து மூணாவது வரேன். மூணாவது வந்து ஸோ இந்த ரெண்டாவது இதில் வந்து மேண்டமஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா 4 வாரத்துக்கு ஒரு தடவை 6 வாரத்துக்கு ஒரு தடவை பார்க்குறாங்கன்னா ஓகே, இவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா வேறு ஸ்டேட்டு கூட மாற்றலாம். 2 மூணாவது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு, இவர் அமைச்சராக ஆக போகிறார். இவர் அமைச்சரான பிறகு முதல் 4 வாரத்துலேயோ அல்ல 2வது 4 வாரத்துலேயோ வந்து அங்கே வழக்கு விசாரணையில் ஒரு தொய்வு, அதாவது வந்து எல்லாரும் பல்ட்டி அடிக்கிறான் இவங்களுக்கு எதிராக. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி அவர் தம்பி இன்னமும் தலைமறைவாக இருக்காரு. இவங்களுக்கு சாதகமாக அங்கே வழக்கில் வந்து சாட்சிகள், அரசு சாட்சிகளே பல்ட்டி அடிக்கிறாங்க. இவரும் இங்கே மந்திரியா இருக்காருன்னா பெயில் கேன்சலேஷன் வரைக்கும் போகலாம். நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான், பெயில் கேன்சலேஷன் வரைக்கும் போகுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு வாய்ப்பு குறைவு, ஆனால் சான்சஸ் கண்டிப்பாக இருக்கு. எப்பன்னா இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள், அதாவது மேற்பார்வையில், தட் இஸ் மேண்டமஸ் இஷ்யூ பண்ணுதுன்னா 2G வழக்கில் அப்படி தான் நடந்தது. There was a continuous mandamus. ஒருவேளை தெலுங்கானாலையோ ஹைதராபாத்லயோ இதோட ஆந்திராலையோ இந்த விசாரணை நடந்து இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா பெயில் கேன்சல் ஆகும். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து இது கேன்சல் ஆகும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் விசாரணை நீதிமன்றத்தில் அந்த விசாரணையின் போக்கு இன்றைக்கு ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக இருப்பது மாதிரி தொடர்ச்சியாக அங்கு சாட்சிகள் பல்ட்டி அடித்தால், ஜெயலலிதா கேஸ்ல அப்படிதாங்க நடந்தது. 21 வருஷத்துக்கு முன்னால் 2003 ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு திமுக கவர்மெண்ட் போட்ட சொத்து குவிப்பு வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது ஜெயலலிதா சிஎம்மா இருக்கும்போது ஒவ்வொரு சாட்சியா பல்ட்டி அடிக்கிறாங்க. யாருக்கு? அரசு சாட்சியெல்லாம் ஜெயலலிதாவுக்கு சாதகமா பல்ட்டி அடிக்கிறான். இன்னொன்று, அவங்க கொஸ்டினிங்க்கு வந்து நீதிமன்றத்துக்கே வராமல் வீட்டுக்கு கொஸ்டினிங்கை கொடுத்து அனுப்புறாங்க. இந்த 2 சாராம்சத்தின் அடிப்படையில் திமுக பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த அன்பழகன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. அப்போ அதை ஏற்றுக்கிட்டு தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை பெங்களூர் நீதிமன்றத்துக்கு மாற்றுது. இதே கேஸு செந்தில் பாலாஜி கேஸும் ஜெயலலிதா கேஸும், ஒருவேளை செந்தில் பாலாஜி வழக்கில் சாட்சிகள் தொடர் பல்ட்டி அடித்தால் பெயில் கேன்சல் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே நேற்றைக்கு செந்தில் பாலாஜியோட விடுதலையை இந்த அளவுக்கு வந்து ஆளும் கட்சியின் ஆதரவாளர்களும் கொண்டாடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இனிமே தான் ஆட்டமே இருக்குது. ஏன்னா ஸ்டேட்டஸ் கோ ரிப்போர்ட் கேட்டிருக்கு உச்சநீதிமன்றம். 30ஆம் தேதி நாள், இன்னைக்கு 27, இன்னும் 3 நாளில் உச்சநீதிமன்றத்தில் அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும். அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை பார்த்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுது நமக்கு தெரியாது. ஒருவேளை அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அவங்க கண்டுக்காமல் விட்டாங்கன்னாலும் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை இங்கே சாட்சிகள் சீர்குலைய ஆரம்பித்தால், அதுவும் செந்தில் பாலாஜி மந்திரியான பிறகு இங்கே சாட்சி விசாரணை செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக தமிழக காவல்துறையால் நடத்தப்படுகிற அந்த வழக்கில் போகுமே ஆனால் நிச்சயமாக 2 ஆப்ஷன். 1 பெயில் கேன்சலேஷனுக்கும் வாய்ப்பு இருக்கு, 2வது வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே நடக்கும் நான் சொல்லலை, பட் சான்சஸ் ஆர் தேர் ப்ரொவைடட் நீங்க ஒழுங்கா நடந்துக்காம இருந்தீங்கன்னா. அப்படியே 2003 ஜெயலலிதா கேஸ்ல நடந்தது செந்தில் பாலாஜி கேஸ்ல நடக்க வாய்ப்பு இருக்கு, நீங்கள் சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டால். அன்னைக்கு பேராசிரியர் அன்பழகன் செஞ்சதை இன்னைக்கு அதிமுக செய்வாங்களா? அவ்வளவு சாமர்த்தியம் அதிமுக இருந்ததுன்னா அந்த கட்சிங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்குது. இதை வந்து அதிமுக செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ வேற எந்த இதுல பாதிக்கப்பட்டவங்க ஏற்கனவே அவங்க நீதிமன்றங்களை அணுகியிருக்காங்க. யாரு? காசு கொடுத்து ஏமாத்தவங்கள ஒருத்தர் போய் நீதிமன்றத்தில் கேட்டது ஸ்பெஷல் அட்வொகேட்ஸை போடணும், ஸ்டேட் கவர்மெண்ட் அட்வொகேட்ஸை போடக்கூடாதுன்னு கேட்டார். ஆனால் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நிராகரித்தது. ஆனால் இங்கே வழக்கு விசாரணை இனிமேல் அரசுக்கு அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சாதகமாக போகுமே ஆனால் கண்டிப்பாக வந்து என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்போ அதிமுக போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு 40 பேர், அதில் யாராவது போனாங்கன்னாலும் ஏற்கனவே சிலர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, அவர்கள் மீண்டும் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் ஏற தொடங்கினால் கண்டிப்பாக அப்போ இந்த வழக்கின் போக்கும் வேறு விதமாக மாறும். ஸோ இந்த நேரத்தில் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் பற்றியும் நம்ம பேசியாகணும் இல்லையா? எங்கே இருக்கார், என்ன ஆனாருங்கிறது யாருக்குமே தெரியலங்க. ஒரு மந்திரிங்க, இன்னைக்கு நாளைக்கு மந்திரி ஆக போறாரு, ஆளும் கட்சிக்கு மிகவும் நெருக்கமானார். அவருடைய விடுதலையை ஆளும் கட்சி மட்டுமல்ல முதலமைச்சரை கொண்டாடுகிறார், அவர் தியாகி என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த நபருடைய தம்பி தலைமறைவாக இருக்கிறார் என்றால் இது எவ்வளவு தீவிரமான வழக்கு. இது ஆளும் கட்சிக்கு அவமானம் இல்லையா? திமுகவுக்கு இது அவமானம் இல்லையா? மந்திரி தம்பி அப்ஸ்காண்ட் ஆகிறாருன்னா அது மந்திரிக்கு அசிங்கம். மந்திரிக்கு அசிங்கம்னா முதலமைச்சருக்கு அவமானம். முதலமைச்சருக்கு அவமானம் என்றால் ஒட்டுமொத்த அரசுக்கும் அவமானம். அவர் எப்படிங்க தலைமறைவு குற்றவாளியா இருப்பார்? தலைமறைவா இருக்க முடியும்? நீ தப்பு பண்ணலன்னா வர வேண்டியதானே? ஒன்றும் தூக்கில் போட போறது கிடையாது, ஊழல் வழக்கு தானே. எதுக்கு நீ தப்பிச்சு ஓடுற? நீ உத்தமன்னா போ. அதாவது சமூகத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்தஸ்து உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் தப்பிச்செல்லாம் போகிறத பற்றி நினைச்சே பார்க்க முடியாது. உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன், செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு 2 மாதங்கள் கழித்து என்று நினைக்கிறேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஞாபகம் இருக்குது, செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமாரை கைது செஞ்சுட்டாங்கன்னு ரூமர் வந்தது. கேரளாவில் கைது பண்ணிட்டாங்கன்னு 24 மணி நேரம் அந்த ரூமர் அலைவா இருந்தது. கரெக்டாக 24 ஹவர்ஸ் போச்சும் அமலாக்கத்துறை மறுத்தது இல்லை அப்படின்னு. இப்போ இன்ன வரைக்கும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் இன்னமும் தலைமறைவாக தான் இருக்காரு. அவர் வந்து இன்ஃபேக்ட் லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க அவருக்கு. அப்போ உங்க தம்பிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து மந்திரி ஆவீங்கன்னா எந்த விதத்துல? இந்த ஒரு பிளாக் மார்க் கூட மந்திரி ஆவாராங்கிறது ஒரு கேள்வி. அவர் ஆவதான் போறாரு.
ஏன்னா முதலமைச்சர் இதில் காட்டக்கூடிய ஆர்வமும் ஆளும் கட்சி இதில் காட்டக்கூடிய ஆர்வமும் அலாதியானதாக இருக்கிறது. ஏன் அந்த ஆர்வம் அதீத முக்கியத்துவம் செந்தில் பாலாஜிக்கு ஏன் முதல்வர் கொடுக்குறாரு? இந்த கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. இது ரொம்ப நியாயமான கேள்வி. இது சிவில் சமூகத்தின் கேள்வி. உங்கள் கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆனால் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு மந்திரி அவரோட தம்பி வந்து தேடப்படும் குற்றவாளியாக இருக்கார். இன்னைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கரும்புள்ளியோட இவர் எப்படி மறுபடியும் மந்திரி ஆக முடியும்? அப்போ இது இந்த அமைச்சரவைக்கே இழுக்கு இல்லையா? அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. அமைச்சரவையில் இருக்க ஒருத்தர் தப்பு செஞ்சாருன்னா அது எல்லாரும் செஞ்ச சமம். அது கேபினட் டிசிஷன் இஸ் அ ஹோலிஸ்டிக் டிசிஷன் வாங்க, கலெக்டிவ் டிசிஷன். அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. அதில் ஒரு அமைச்சருடைய தம்பி அவர் குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தால் அதாவது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு விசாரணை அமைப்புகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தால் கூட தப்பு கிடையாது. அல்லது நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருந்தால் கூட தப்பு கிடையாது. தம்பி செஞ்சதுக்கு அண்ணன் என்ன பண்ணுவான்? ஆனால் அவர் தலைமறைவு குற்றவாளியாக இருக்காரு. அது கண்டிப்பாக ஆபத்தானது தானே. அது ஆபத்தானது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு போக்கு அது. அப்போ அந்த கரும்புள்ளியோடு ஒரு அமைச்சரவையில் எப்படி இடம்பெற முடியும்? இவ்வளோ விஷயம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருக்கும்போது அவரை ஏன் வந்து அமைச்சராக்க வேண்டும் என்று இவ்வளவு தூரம் துடிக்கிறார்கள் என்பது புரியாத புதிராக தான் இருக்கிறது. ஒரு மந்திரியோட பிரதர் அவரை வந்து நீங்கள் தப்பே செய்யலைன்னா வந்து அப்பீர் ஆக வேண்டியது தானே. எதுக்காக நீங்கள் தப்பித்து ஓடுகிறீர்கள்? தப்பிச்சு ஓட முடியாது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேடம். அமலாக்கத்துறை அவர் விட்டு வைத்திருக்கிறது. அதனால் யாராலையும் இந்தியா அமலாக்கத்துறையை மீறி இந்திய அரசாங்கத்தோட வல்லாண்மையை மீறி இந்த பூமி கோலத்தில் நீ எங்கே போனாலும் உனக்கு பிடிக்கிறதா பிடிச்சிடுவாங்க. நான் அவ்வளோ பெரிய தீவிரவாதிலாம் கிடையாது. இதெல்லாம் பொருளாதார குற்றங்கள் தான். விட்டு வைத்திருக்கிறது அமலாக்கத்துறை அவரை. இப்போ அண்ணன் வெளியில் வந்துட்டார். இப்போ தம்பியை நோக்கி அவர்கள் நகரலாம். எப்படி இருந்தாலும் அவர் தம்பி வந்து விசாரணை வளையத்துக்குள் வராத வரையில் நீதிமன்றத்தில் வந்து அவர் மேலேயும் கேஸ் இருக்குது. வழக்கு விசாரணைக்கு அப்பீர் ஆகணும். அவர் அப்பீர் ஆகலைன்னா வந்து தம்பி தேடப்படும் குற்றவாளி அண்ணன் அமைச்சர்னா அது எந்த விதத்திலங்க நியாயம்? இதெல்லாம் பிஜேபி வைக்கிற ஒரு செக் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், இந்த கேஸை பிஜேபி போடலையாங்க. இந்த கேஸை பற்றி ஆரம்பத்தில் ரொம்ப அதிகமாக கேஸ் போடல அப்படின்னாலும் இந்த இவ்வளவு தூரத்துக்கு தீவிரத்தன்மையை எடுத்துட்டு போறதுக்கு பிஜேபியும் ஒரு காரணம் தான். அவங்க கோர்ட் கேஸுங்க அது. இடி சுப்ரீம் கோர்ட் டைரக்டட் கேஸுங்க அது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னு கேஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி முடிக்குது கோர்ட்டு. அப்பீலுக்கு போனது யாரு? பணம் கொடுத்து ஏமாந்த சில பேரும் அமலாக்கத்துறையும் போகுது. 2 பேரும் போறாங்க. 2 பேரோட அப்பீலும் உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது ரொம்ப சீரியஸ் கேஸ், சீக்கிரம் வழக்க முடியுங்க நீங்கள் அனுப்புகிறாங்க. 1.5 வருஷம் ஒரு ஜெயிலில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட ஆதாரம் இல்லாமல் வச்சுருப்பாங்க. சரி, நான் பெயிலை எதிர்க்கலைங்க. கண்டிப்பாக ஜாமீனை நான் எதிர்க்கல. ஜாமீன் கொடுத்தது நியாயமானது. விசாரணை கைதியாக ஒரு மனிதனை 471 நாள் உள்ள வைக்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. தாராளமாக ஜாமீன். நிச்சயமா சார். நம்ம செந்தில் பாலாஜி குறித்து எந்த அளவுக்கு பேசுறோமோ இடி பத்தி நம்ம பேசணும். இந்த மாதிரி ஜாமீன் அது பேச மறுக்கவே இல்லைன்ற நான் கண்டிப்பா பேசுறோம். இடி வந்து தவறான பாதையில போகுது, எதிர்கட்சிகளை பழிவாங்குதுன்றதெல்லாம் உண்மை. ஆனா செந்தில் பாலாஜி விஷயத்துல அவருடைய நடவடிக்கை சரி. ஜாமீன் கொடுக்கறது எதிர்க்கல. ஜாமீன் வந்து ஒரு மனிதனோட பெயில் இஸ் தி ரூல், பெயில் இஸ் தி எக்ஸெப்ஷன். தண்டனை கைதியா இருந்தா மேல வந்து அவர் அது ப்ரொசீஜர். நீங்க ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். 50 முறை இல்ல 500 முறை கூட எக்ஸ்டென்ஷன் ஆகும். அவருக்கு ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இந்த மாதிரி எல்லாம் சீரியஸ் இஷ்யூ. இல்ல நீங்க விஷயங்களை போட்டு குழப்பிக்க கூடாது. கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அவருக்கான ஜாமீன் வந்து செஷன்ஸ்ல டிஸ்மிஸ் ஆகுது, டெல்லி ஹைகோர்ட்ல டிஸ்மிஸ் ஆகுது, சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. ஒரு தடவை டிஸ்மிஸ் ஆகுது, இப்போ மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இந்த பெண்டிங் பீரியட்ல வந்து எவ்ரி 15 டேஸ்க்கு ஒரு தடவை அந்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. இப்போ பிரச்சனை அது இல்லை. நானே சொல்லல, பெயில் இஸ் த ரூல். தாராளமாக பெயில் கொடுங்க. ஆனால் அவரை உடனே அமைச்சராக்கணும்னு துடிப்பதும், முதலமைச்சர் அவர்களே வந்து அவருக்கு தியாகி பட்டம் சூட்டுவதும், எந்த கட்டத்தில் அவருக்கு எதிரான வழக்கை உங்கள் காவல்துறையை நீங்கள் தான் சார் போலீஸு, நீங்கள் தான் கவர்மெண்ட்டு, உங்கள் அட்வொகேட் தான் நாளைக்கு அவர் குற்றம் சாட்டப்பட்டவர், அவருக்கு உரிய தண்டனை விதிக்கணும், 3 வருஷமோ 7 வருஷமோ தண்டனை விதிக்கணும், உங்கள் வக்கீல் தான் வாதாட போகிறார், நீங்கள் தான் வாதாடுறீங்க. இவர் த கவர்மெண்ட் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு நீங்கள் இந்த ஸ்டேஜில் நற்சான்று பட்டயத்தை எப்படி கொடுக்க முடியும்? புரியுதுங்களா? இன்னொன்று நீங்கள் கேட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தம்பி வந்து அப்ஸ்காண்டிங்கில் இருக்கும்போது, லுக் அவுட் நோட்டீஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது, கிட்டத்தட்ட தேடப்படும் குற்றவாளியாக அவர் அறிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கும்போது அண்ணன் எப்படி மந்திரியாக முடியும்? இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ இவ்வளோத்தையும் மீறி, இவ்வளவு கரும்புள்ளிகளையும் மீறி, இவ்வளவு பிளாக் மார்க்ஸை மீறி, இவ்வளவு தூரம் வந்து எதிர்மறையான கருத்துக்களை, நிலைப்பாடுகளை மீறி அவரை மந்திரி ஆக்கணும்னு எதற்காக வந்து முதலமைச்சர் விரும்புகிறாருன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அதே சூழ்நிலை நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதும், அந்த இதை தேதி தள்ளி போறதுக்கு காரணமும் வந்து செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைச்சி அவர் வந்து 1-2 பேர் மந்திரியா பதவி ஏற்கணும் அப்படிங்கிறது. இல்லை மேடம், செந்தில் பாலாஜி கதை வேற, உதய கதை வேற. உதயநிதி துணை முதலமைச்சருக்கு தனி பதவி பிரமாணம் கிடையாது. இல்ல, அதை ஒரே நேரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கலாம். அது முதலமைச்சரோட தனி உரிமை. யாரு மந்திரி யார் எந்திரின்றது முதலமைச்சரோட தனி உரிமை. ஆங்கிலத்தில் சொல்லணும், இட்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் ப்ரெரோகேட்டிவ். யாரை மந்திரி ஆக்கணும், யாரை மந்திரி சபையிலேருந்து தூக்கணுன்றதெல்லாம் முதலமைச்சரோட உரிமை. ஆனால்
ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஒருவர், கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர் மட்டும் இல்லை மேடம், சென்ட்ரல் ஏஜென்சிஸ் மட்டுமே அவர் மேலே கேஸை நடத்துனா கூட வந்து அவர் உத்தமர், மோடி பழிவாங்கிறாருன்னு சொல்லலாம். மாநில அரசு அவர் மீது வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ அவரை வந்து அதே மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து தியாகி என்று சொல்வதும், அவருக்கு மந்திரிபுரம், அவரை மந்திரியாக தன்னுடைய அமைச்சரவையில் நியமிப்பதும் எந்த விதத்தில் நியாயம்? இந்த இடத்துல வந்து அது முதலமைச்சரோட தனி உரிமை, நீங்கள் கேள்வி கேட்க முடியாது என்று சொல்லக்கூடிய வாதம் ஏற்புடையதல்ல. ஏன்னா உங்களுடைய காவல்துறை அவருக்கு எதிராக இன்றைக்கு ஊழல் வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறது. இது என்ன செய்தியை விசாரணை அதிகாரிகளுக்கு, அதாவது ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சியாக இருக்கக்கூடிய காவல்துறை அந்த ஐஓ இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸருக்கும் தமிழக காவல்துறையோட வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞருக்கும் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? இவை நியாயமான கேள்விகள். இந்த கேள்விகளை திமுக அரசோ முதலமைச்சர் ஸ்டாலினோ திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களோ கடந்து போகவே முடியாது. நம்ம இங்கே பேசிட்டு இருக்கிற மாதிரியும் டைரக்டர் லெனின் பாரதி வந்து ஒரு கருத்தை தன்னோட எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டு இருந்தாரு. பிஜேபியில் எப்படி ஒரு வாஷிங் மிஷின் இருக்கோ, டிஎம்கேலையும் அது மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. இந்த தொனியில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. ஸோ முதல்வர் சொன்னதை மேற்கோள் காட்டி இது பண்ணுறப்போ, ஸோ பிஜேபியும் டிஎம்கேயும் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான துணிகள் இருக்குல்ல. பிஜேபி உள்ளே போயிட்டா எல்லாருமே புனிதர் ஆயிடுவாங்க மாதிரி, இப்போ செந்தில் பாலாஜி புனிதர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுத்தையும் டேக் பண்ணி அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இல்லை, இது ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து. இன்ஃபேக்ட் இந்த கருத்து தான் என்னுடைய கருத்தும். அதாவது பிஜேபி எப்படி வந்து பல பேர், முகுல் ராய், அஜித் பவார், அடுக்கிக்கிட்டே போகலாம். இவங்க மேலெல்லாம் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியது. முகுல் ராய்லாம் கைது செய்யப்பட்டு சிறையிலேருந்து வெளியில் வந்தார். வெளியில் வந்த பிறகு ஒரு பிஜேபியில் சேர்ந்தானா அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்துட்டாங்க. நீ என்ன வேணால் தப்பு பண்ணலாம், ஊழல் பண்ணலாம், பொதுமக்கள் பணத்தை திருடலாம், ஆனால் நீ பிஜேபியில் வந்து சேர்ந்தனா வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்து உன்னை அயன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நீ வந்து புனிதராகி விடுவாய் என்ற கருத்து திமுகவுக்கும் பொருந்தும். ஏன்னா செந்தில் பாலாஜி விஷயத்தில், முகுல் ராய் விஷயத்தில் மோடி என்ன பண்ணாரோ அதை தான் செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தான் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை பெரிய அளவில் பேசுனீங்க. நான் இன்று சொல்லுகிறேன், திமுக கழகம் ஆட்சி அமைந்தவுடன் செந்தில் பாலாஜி சிறைக்கு போவது உறுதி சொன்னவர் ஸ்டாலின். அதே மாதிரி போனார். முக ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது தான் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனார். என்ன ஒரு வித்தியாசம், அதை தமிழ்நாடு போலீஸ் அரெஸ்ட் பண்ணல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்ணுச்சு. அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் பெரிய அளவில் பேசிய ஒரு விஷயம், அதன் பிறகு விசாரணை அமைப்புகளால் உண்மை இருக்கிறது என்று கண்டறியப்பட்டு சில ஆயிரம் பக்கங்களுக்கு குற்றப்பத்திரிகையை தமிழக காவல்துறை செந்தில் பாலாஜிக்கு எதிராக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நபரை உங்கள் கவர்மெண்ட்டில், நான் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் என்ன பேசினார் ஒரு செந்தில் பாலாஜியை பற்றின்றதை கூட இப்போ பேச விரும்பலை. அது கூட முடிஞ்சு போன விஷயம். அதை பாலிடிக்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு உங்கள் கவர்மெண்ட்டில் உங்கள் போலீஸ் நடத்துகிற கேஸில் பிரதான குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர், மெயின் அக்யூஸ்டு, அவரை நீங்கள் மந்திரியாக்க துடிப்பது என்பது வந்து நிச்சயமாக உங்கள் அரசின் மீதான நம்பகத்தன்மையை சிதைக்கும். இது தார்மீக ரீதியில் மிக மிக தவறு. அந்த வழக்கு எப்படி நடக்கும், இவர் மந்திரியாக இருக்கார், இவங்க போலீஸ் எப்படி இந்த வழக்கை ஒழுங்காக நடத்தணும், பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் யாராவது உச்சநீதிமன்றத்தை நாடினால் அது கண்டிப்பாக பாரதூரமான விளைவுகளை செந்தில் பாலாஜிக்கும் திமுக அரசுக்கும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட பெயில்ங்கிறது ஈடிக்கு ஏதோ ஒரு வகையில் பின்னடைவு ஏற்படுத்துமா? கிடையாது. அவங்க 1.25 வருஷம் உள்ளே வச்சுட்டாங்க. ஈடி ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது. இதே செந்தில் பாலாஜி வந்து இவ்வளோ ஆக்டிவாக இல்லாமல் திமுக பிஜேபியை எதிர்க்காமல் இருந்திருந்தனா இன்றைக்கி கை வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ செஞ்சால் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா 22 எம்பி திமுக கிட்ட இருக்குது. ராஜ்நாத் சிங் கருணாநிதி சமாதியில் வந்து சுற்றி வராரு. கருணாநிதி நாணயத்தை வெளியிடுறாரு. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் வெளியில் ஒன்று எடுத்துக்கணும்னா, நேற்று செந்தில் பாலாஜி வெளியில் வராங்க, இன்னைக்கு முதல்வர் போய் பிரதமரை சந்திக்கிறாங்க. இல்லை, அது ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆன ஒன்று. பிரைம் மினிஸ்டர்ஸோட சிஎம்மோட மீட்டிங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அவர் நிதி உதவிகள் மற்றும் இந்த புதிய கல்விக் கொள்கை சம்மந்தமெல்லாம் பேசுகிறாருன்றாங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது பிரதமருக்கும் முதலமைச்சருக்குமான மீட்டிங் என்பது வந்து டு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் நிர்வாக ரீதியிலானது. அரசியல் பேசுவாங்க, பேச மாட்டாங்க நான் சொல்லலை. ஆனால் இதை செந்தில் பாலாஜி விஷயத்தோடு இதை முடிச்சு போட வேண்டிய அவசியம் கிடையாது. அமலாக்கத்துறைக்கு நான் வக்காலத்து வாங்கலை. நிச்சயமாக அமலாக்கத்துறை எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக ஏவி விடப்படுகிறது என்பது உண்மை. ஆனால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படக்கூடியவர்கள் எல்லோரும் உத்தம சீலர்கள் கிடையாது. வெறும் பழிவாங்க நடவடிக்கை மட்டும் கிடையாது. கெட்டி தட்டி போன சமூக குற்றவாளிகள், மாநிலத்தை சூறையாடியவர்கள், ஏழை மக்களின் காசை பிடுங்கி தின்னவங்க, மாற்றுத்திறனாளியிடம் காசு வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுப்பதா பணத்தை திருடி கொள்ளை அடித்து வேலையும் கொடுக்காம பணத்தையும் கொடுக்காம ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள், இவங்களெல்லாம் அமலாக்கத்துறை கைது செய்வதில் எந்த தவறும் கிடையாது. பெயில் கொடுங்க. ஆனால் அமலாக்கத்துறை ஜஸ்ட் பிகாஸ் கைது செய்கிற ஒரே காரணத்தாலேயே ஒருத்தன் உத்தமன் ஆகிட மாட்டான். மெயின் கேஸை பற்றி பேச சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே, நேற்று காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வாய்க்கிழியாக பேசக்கூடியவர்கள், சமூக வலைதளங்களையும் தொலைக்காட்சிகளையும் திமுக சார்பில் பேசக்கூடியவர்கள், திமுகவுக்காக வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்து பேசக்கூடிய திமுகவின் தொங்கு சதைகள்,
அவர்கள் வந்து மாற்றுக் கட்சி, எதிர்க்கட்சி, திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களாகவும் இருப்பார்கள், பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையிலும் இருப்பார்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ற அடையாளத்தோடும் வருவார்கள். இவங்க எல்லாரும் அந்த மூல வழக்கை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாங்கன்னா, தலித்துகள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. 3 சக்கர வாகனத்தில் போகக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்திருக்காங்க. ரொம்ப தெளிவான சார்ஜ் ஷீட்டு தமிழ்நாடு காவல்துறை போட்ட சார்ஜ் ஷீட்டு, சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் போட்ட அந்த சார்ஜ் ஷீட் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவான சார்ஜ் ஷீட். அதை படித்து பார்த்தாலே தெரியும். சில ஆயிரம் பக்கங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒதுக்கி தள்ள முடியாத ஆதாரங்களுடன், மறுக்க முடியாத ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள ஒரு நபரை அவருக்கு பெயில் தான் கொடுத்துருக்காங்க. அவர் விடுதலை, அவர் நிரபராதின்னு உச்சநீதிமன்றம் ஒன்று சர்டிஃபிகேட் கொடுத்து விடுதலை பண்ணல. அதற்கே ஏன் இவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்க? மெயின் கேஸை பார்க்க சொல்லுங்க. இதை வருது திங்கட்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் மானிட்டரிங்கில் வரும்போது தெரியுது. மேண்டமஸ் இஷ்யூ பண்ணானா இவங்களுக்கு சிக்கல், பாலாஜிக்கும் சிக்கல், அரசுக்கும் சிக்கல். இல்ல இது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும் தான். நல்லா தெரியும். அவங்க தெரிஞ்சுதான். அதைத்தான் எனக்கும் புரியல. நீங்க ஒரு 10 நிமிஷமா ஒரு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்களே கேட்டீங்க. இவ்வளோ இருக்குது, ஏன் மந்திரி ஆக்குறாங்க? உண்மையிலே தெரியல மேடம். நிச்சயமா இது இந்த அரசுக்கு வந்து ஒரு கரும்புள்ளி மட்டுமில்லை, டிக்கிங் பாம். இது டைம் பாம், எப்போ வேணா வெடிக்கும். செந்தில் பாலாஜி விஷயம் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு ஒரு டைம் பாம். அவர் விஷயத்துல வந்து எதுவும் இன்னமும் முடிவுக்கு வரல. இனிமே தான் ஆட்டமே ஆரம்பம். அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு அவரை எதற்காக வந்து அமைச்சராக்குகிறார்கள் என்பது புரியல. கட்சியில பதவி கொடுங்க, அது யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது கட்சி தலைவர் என்கின்ற முறையில் ஸ்டாலின் அவருடைய தனி உரிமை, திமுகவோட உரிமை. அதை கேள்வி கேட்குற உரிமை திருவாளர் பொதுஜனம் ஆகிய நமக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் மந்திரி ஆக்கினீங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க. ஓட்டு போட்டவனும் கேட்பான். நான் ஓட்டு போட்டேன் திமுகவுக்கு, 21 நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். இப்போ நான் ஒரு பிரஜையாக கேட்குறேன், திமுக ஓட்டு போட்டோன்னா கேட்குறேன். இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் இதெல்லாம் செய்வீங்கன்னு நினச்சா நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். உங்களுக்கு வாக்களித்த ஒரு வாக்காளனாக நான் கேட்கிறேன், இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் இவ்வளவு அவசரம்? அவர் ஜாமீனில் வரட்டும். அவர் ஜாமீனை நான் எதிர்க்கல. கண்டிப்பாக 471 நாள் ஒரு மனிதனை விசாரணை கைதியாக சிறையில் வைப்பது ஏற்புடையது அல்ல. நிச்சயமாக ஜாமீன் கொடுங்க, வெளியில் வரட்டும். மந்திரியாக்க ஏன் இவ்வளோ துடிக்கிறீங்க? அதுவும் ஏற்கனவே அவர் மேலே மெயின் கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் அதை இப்போ கிட்டத்தட்ட மானிட்டர் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஆளுநர் ஆர்.என். ரவி இதை எப்படி பார்ப்பார்? இல்லை, அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஆனால் நான் இன்னொன்று சொல்லிடுறேன், சட்டத்தின்படி செந்தில் பாலாஜி மந்திரி ஆகிறதுல எந்த தடையும் இல்லை. கோர்ட்டும் அதை சொல்லியிருக்கு. கோர்ட் வந்து அதை பற்றி டச் பண்ணல. அவர் மந்திரி ஆக்கலான்னு கோர்ட்டு சொல்லல. தட் இஸ் த பொசிஷன். இப்ப நாளைக்கு மேடம் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை மந்திரி ஆக்கணும்னு ஆளுநர் ரவிக்கு ஒரு பரிந்துரை செய்தால் ஆளுநர் ரவி அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். வேற வழி ரவிக்கு கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? செந்தில் பாலாஜி சிறைக்கு போய் 2-3 மாசத்துல ஒரு நாள் சாயங்காலம் செந்தில் பாலாஜி அமைச்சரை விழுந்து டிஸ்மிஸ் பண்ணார் ரவி. அப்புறம் 5 மணி நேரத்தில் அவரோட உத்தரவு அவரே திரும்ப வாங்கிக்கிட்டார். இதெல்லாம் அடாவடி. இப்ப அதே மாதிரி வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜியை அமைச்சராக்க வேண்டும் என்று ஆளுநர் ரவி அவர்களுக்கு பரிந்துரை செய்தால் அதை ஏற்றுக்கொண்டு செந்தில் பாலாஜிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பது ஒன்றுதான் ஆளுநர் ரவிக்கு முன்னால் இருக்கக்கூடிய வேலை. அவர் வேற மாதிரி தில்லாலங்கடி வேலைலாம் ஆட முடியாது. அப்படி செஞ்சா அது தப்பு. இல்ல, ஒருவேளை அவர் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் வாங்குவாங்க. பொன்முடிக்கு அப்படிதான் ஆச்சு. பொன்முடிக்கு இவர் பதவி பிரமாணம் இல்ல கோர்ட்டுக்கு போன பிறகுதான் வந்தது. இல்ல, அவரு கன்விக்ஷன் ஆனார். சேம் கேஸ் கன்விக்ஷன் ஆகி அவங்க கன்விக்ஷனுக்கு சென்டென்ஸ்க்கு ரெண்டுத்துக்கு ஸ்டே வாங்கிட்டு கன்விக்ஷன் ஸ்டே பண்ண பிறகு நீ மந்திரி ஆக்கலான்னு அமைச்சரவையில் போய் கேட்கறாங்க, கொடுக்க மாட்டேன்றாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் ஒரு நாளைக்கு தள்ளி வைக்கிறாங்க. 12 மணிக்கு கேஸ் வரும்போது 10 மணிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டேன். ஒருவேளை செந்தில் பாலாஜியை அமைச்சராக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்து பதவி பிரமாணம் செய்து வைக்கும்படி ஆளுநர் ரவியிடம் கேட்கும் பொழுது ஆளுநர் ரவி அதற்கு மறுப்பு தெரிவித்தால் கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தை போடுவார்கள். அங்கு வந்து கூட்டுப்படுவதற்கு முன்பே ரவி அதை செய்து விடுவார். நிச்சயமா ஆளுநர் ரவி இந்த முறை ஒருவேளை செந்தில் பாலாஜி அமைச்சராக வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டால் அதற்கு தடையாக இருக்க மாட்டார். அவர் உடனடியாக பதவி பிரமாணம் செய்து வைத்து விடுவார் என்றுதான் தகவல்கள் வருகின்றன. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம அந்த இஷ்யூக்குள்ள போல அதுல வந்து அப்படி ஒரு சிக்கல் வந்ததுன்னா நம்ம ஸ்டாலினை தான் ஆதரிக்கணும். ஏன்னா அது கூட்டாட்சி சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம செந்தில் பாலாஜியை ஏன் இவ்வளோ அமைச்சராக்குறீங்க, இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது கேட்கறது வேற. ஆனால் ஒரு முதலமைச்சர் என்கின்ற முறையில் அரசியலமைப்பு சாசனம் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில் முதலமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஆளுநர் மறுப்பாரை, ஆனால் நாம் முதலமைச்சர் ஸ்டாலினைத்தான் ஆதரிக்க வேண்டும். நம்ம அவ்வளோ தெளிவாக இருக்கோம். ஆனால் இவ்வளோ தூரம் வந்து ஜனநாயக சக்திகள் ஸ்டாலின் அவர்களை ஆதரிக்கும் பொழுது, திமுக அரசை ஆதரிக்கும் பொழுது ஏன் செந்தில் பாலாஜிக்காக முதலமைச்சர் இவ்வளவு தடுமாற்றம் அடைகிறார்? ஏன் இவ்வளவு தூரம் அவரை உடனடியாக முதலமைச்சராக்க வேண்டும் என்று குறியாக இருக்கிறார் என்று புரியவில்லை. இது திமுகவுக்கு நல்லதல்ல, இந்த அரசுக்கும் நல்லதல்ல. சரி, இப்போ முதல்வர் சொன்னது மாதிரி துணை முதல்வராக வந்து உதயநிதி வருவாரா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. வலுத்து இருக்கிறது இன்னும் காலம் பழுக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. காலம் பழுத்துருச்சா? இப்போ பழுத்துருச்சு தான் நினைக்கிறேன். அது தானாக பழுத்துதா தடியால் அடித்து பழுக வச்சாங்களான்னு தெரியாது. பழுத்து விட்டது என்று தான் தெரிகிறது. ஏன்னா முதலமைச்சரே சொல்லிட்டாரு, மாற்றம் ஒன்றே மாறாததுனாரு. அப்புறம் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காதுனாரு. அதுக்கு 1 மாதம் முன்னால் தான் வலுத்து இருக்கிறது பழுக்கலன்னு சொன்னீங்களே, பழுத்துடுச்சான்னு யாரும் கேள்வி கேட்கல. முதலமைச்சரோட மற்ற 2 பதில்களை வைத்து பார்க்கும் பொழுது
நிச்சயம் அது வந்து பழுத்து இருக்கிறது. ஆனால் அது தானாக பழுத்ததா, தடியால் அடித்து பழுக்க வைக்கப்பட்டதா, செயற்கையாக பழுத்ததா, இயற்கையாக பழுத்ததான்றதுக்கெல்லாம் பதில் இல்லை. அவர் துணை முதலமைச்சராவது உறுதி என்று தான் தெரிகிறது. மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஒருவேளை செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்றா அதே மாதிரி பழைய துறை என்ன இருந்துச்சோ அதே தான் கொடுக்க போகிறாங்களா? அப்படி தான் தோணுது. ஏன்னா செந்தில் பாலாஜி சிறைக்கு போன பிறகு அந்த துறைக்கென்று ஒரு தனியாக ஒரு அமைச்சரை முதலமைச்சர் நியமிக்கவில்லை. தங்கம் கூடுதலாக தான் இருக்குது. அந்த மதுவிலக்காயத்துறை முத்துசாமி கிட்ட இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஒரு செப்பரேட் மினிஸ்டர் போடலை. இந்த முறை கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அமைச்சரானார்னா அவருக்கு இருந்த பழைய இலாக்காக்கள் அவரிடம் திரும்ப கொடுக்கப்பட்டுவிடும். அதில் ஐ திங்க் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் அவர் இருப்பார், அப்படித்தான் நான் நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி வெளியே வந்ததுல சில மூத்த அமைச்சர்களுக்கே வருத்தம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வந்துச்சு இல்லையா சார்? நீங்கள் ரொம்ப நெருக்கடியான கேள்விகளை கேட்டு என்ன கஷ்டப்படுத்துறீங்க. நான் யார் பேரையும் எனக்கு பதில் தெரிஞ்சா கூட உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்? இல்லை, எனக்கு இல்லை, நேயர்களுக்காக தான் கேட்குறது. உங்களுக்கும் நேயர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் ஏன் இதுக்கு பதில் சொல்லணும்? எனக்கு தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். சில நேரங்கள் இல்லை மேடம், மௌனம் ஒரு சிறந்த மொழி. புரியுதுங்களா? இன்னொன்று பேசணும்னு அவசியம் உண்மை அப்படிங்கிறது தான். மௌனம் ஒரு சிறந்த மொழி. மௌனத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. பேசுகிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம், பேசாத வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. பல நேரங்களில் மௌனம் ஒரு சிறந்த மொழி. தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்கு பிரச்சனை வருது வச்சுக்கோங்களேன். உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும்போது மௌனமாக இருந்துட்டிங்கன்னா, அந்த கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் பல்ல கடிச்சிட்டு மௌனமாக இருந்தீங்கன்னா, அதற்கு பிறகு சில ஆண்டுகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா இப்பயும் கடந்து போக தான் விரும்புகிறீங்க நீங்கள்? அது இல்லை, அதுதான் சொல்கிறேன். சில நேரங்களில் வந்து நம்மளால் சில கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாது. யார் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அப்படியே புரிஞ்சுக்கிட்டுமே. மறைமுகமாக சொல்லியிருக்கீங்களா ஏதாவது? மறுபடியும் சொல்கிறேன், அவரவருக்கு உரிமை. அவரவர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அவர்கள் அப்படி புரிந்து கொள்ளட்டும். நிச்சயமா சார். நீங்கள் ஏற்கனவே சொன்னது தான், உதயநிதி துணை முதல்வராவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். எதுவும் இப்பயும் அதே தான் இல்லையா? அப்படித்தான். பட்டாபிஷேகம் உறுதி, முடிசூட்டு விழா என்றைக்கு என்று தான் கேள்வி. இது உங்கள் ஜனநாயகத்தை நீங்கள் கொடுக்குற வேலை. இதெல்லாம் நல்லதா கெட்டதா நமக்கு தெரியல. ஏன்னா வந்து ரொம்ப படித்தவங்களே வந்து இன்றைக்கி இதெல்லாம் சரின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்பழுக்கற்ற மதசார்பற்ற சக்திகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு சீக்கிரமாக ஏன் வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் நடத்துகிறாங்க? ஸ்டாலினுக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு 40 வருஷம் ஆச்சு. கலைஞர் மண்ணிலேருந்து விளைந்து வந்தவர். ஸ்டாலினுக்கு 40 வருஷம் ஆச்சு. இவருக்கு ஏன் வந்து 4 வருஷத்துக்குள்ளேயே ஏன் இவ்வளோ ஒரு அசுர வளர்ச்சி? இது அவருக்கே நல்லதா, கட்சிக்கு நல்லதா, ஆட்சிக்கு நல்லதான்றான். அந்த கேள்வி எழுப்புறது கூட இன்றைக்கி ஆள் இல்லை. அப்படிப்பட்ட கேள்வி கேட்பவர்களை இவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள், ஒதுக்குகிறார்கள், அவர்களை பற்றி டிஃபேம் பண்ணுறாங்க. இது நியாயப்படுத்தி திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் பேசுகிறாங்க. அதாவது பிஜேபி எதிர்ப்பு என்பதில் திமுக உறுதியாக இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். அதனால் நம்ம திமுகவை ஆதரிக்கிறோம். இதே மாதிரி திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் திமுக எந்த தவறு செய்தாலும் அதை நியாயப்படுத்தி கொண்டு, இல்லாட்டி அது பிஜேபி உள்ளே வந்துடும்ன்ற அந்த வாதத்தை முன்வைத்து கொண்டு இன்றைக்கு உதயநிதியோட எலிவேஷனையும் ஆதரிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு கேள்வி கேட்கணும், ஸ்கெப்டிக்கலாக பார்க்கணும். அரசாங்கத்தை வந்து கடுமையான விமர்சன பார்வையுடன் பார்ப்பது தான் மனசாட்சி உள்ள, அறிவுள்ள, மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஒரு பத்திரிகையாளனின், அரசியல் பார்வையாளனின், ஒரு சிந்தனையாளனின் அடிப்படை கடமை. இன்றைக்கி அதையே காவு கொடுத்துட்டு திமுக செய்கிற எல்லா தவறுகளையும் நியாயப்படுத்திக்கிட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஆனால் அதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. பிஜேபி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை காரணத்தை வைத்துக்கொண்டு திமுக செய்யக்கூடிய பல தவறுகளை இங்கின்ற நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்புடையதல்ல. மக்கள் மன்றத்தில் வந்து இது வந்து என்ன மாதிரி புரிந்து கொள்ளப்படும்? ஸ்டாலினை வந்து நம்ம உடனே ஏற்றுக்கிட்டோம், யாருமே மறுப்பு சொல்லலை. ஏன்னா ப்ராசஸில் வந்தார். அவர் 40 ஆண்டு கால ப்ராசஸில் வந்தார். உதயநிதி அவர்கள் 4 ஆண்டுகள்லேயே இவ்வளவு அசுர வளர்ச்சி என்பது பூர்வங்களை உயர்த்தக்கூடியது. இது நல்லதான்ற கேள்வி எழுதலையா? எதற்காக இவ்வளவு அவசரம்? குறைஞ்சபட்சம் இந்த ஒரு ஃபுல் டேர்ம் இருந்துட்டு 26ல் ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அப்போ எலிவேட் பண்ணாங்கன்னா கூட வந்து தவறு இல்லை. முதலமைச்சர் என்ன சொன்னார் 2020 சன் டிவி பேட்டியில், என் குடும்பத்திலேருந்து என் மகனோ மருமகனோ யாரும் வர மாட்டாங்கன்னு சொன்னவர் தான் முதலமைச்சர். இவன் உதயநிதி அவர்களே வந்து குறிப்பிட்டிருக்காரு. அது வரேன். அதுக்கு பிறகு 21 எம்எல்ஏ, 22 மந்திரி, இப்போ 24 டெப்டி சிஎம். உதயநிதி என்ன சொன்னார்? நான் மந்திரி அரசியலுக்கு வரமாட்டேன்னார், அப்புறம் மந்திரி ஆக மாட்டேன்னார். இதெல்லாம் 4 வருஷத்தில் நடந்த கதை. ஜஸ்ட் 4 இயர்ஸில் நடந்த கதை இது. இப்போ திமுக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு யங் ஃபோர்ஸ் தேவைப்படும் இல்லையா சார்? ஏன் மற்ற இதுலலாம் இளைஞர்கள் யாருமே இல்லையா? மற்ற திமுகவில் வந்து உதயநிதியை தவிர வேற இளைஞர்களே இல்லையா? திமுகலேருந்து யாருமே போர்க்குடி இருக்கல, யாருமே எதிர்குரல் கொடுக்கல இல்லையா? அப்போ அவங்களோட ஒரு நான் இதை ஒன்றும் பாவம்னு சொல்லலையா, ஜனநாயகம் அனுமதிக்குது. ஆனால் அது சரியான்ற நான் இதை நீங்கள் வந்து இவ்வளவு அவசரம் ஏன் உங்களுக்கு? இளைஞர்கள் வேணுன்றது அந்த குடும்பத்துக்குள்ளே மட்டும்தான் இளைஞர்கள் இருக்காங்களா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். அதாவது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக எல்லாமே நியாயம்னு ஆகிடாது.
வாரிசு அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கு நேர் எதிரானது. இன்னும் சொல்லப்போனால் வாரிசு அரசியல் என்பது சமூக நீதிக்கு எதிரானது. நீங்கள் வந்து வர்ணாசிர தர்மத்தை சனாதனத்தெல்லாம் எதிர்க்கிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏன் அதை எதிர்க்கிறீங்க? அது பிறப்பால் ஒரு பிரிவினருக்கு வந்து கூடுதல் முன்னுரிமையை கொடுக்குது, தட் இஸ் ப்ரிவிலேஜை கொடுக்குதுன்னு நீங்கள் எதிர்க்கிறீங்க. வாரிசு அரசியல் அதை தானே பண்ணுது. அப்போ வாரிசு அரசியலும் சமூக நீதியும் ஒரே இடத்துல ஒன்றா இருக்க முடியாது. அது நேரெதிர் பதம், ஒன்றுக்கொன்று நேரெதிர் பதம் தான் சமூக நீதியும் வாரிசு அரசியலும். அதே மாதிரி தான் குடும்ப அரசியலும் சமூக நீதியும். நீங்கள் பிறப்பால் ஒருத்தருக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய, கூடுதல் அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய, ப்ரிவிலேஜ் கொடுக்கக்கூடிய எல்லாமே வர்ணாசிர தர்மம் தான், சனாதன தர்மம் தான். அதை நீங்கள் எந்த பெயரிட்டு வேணுமாலும் அழைத்துக் கொள்ளுங்கள். பிறப்பால் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம், பிராமணிசத்தை எதிர்க்கிறோம்னு சொல்கிறீங்க. ஏன்? பிறப்பால் அவருக்கு வந்து சில உரிமைகள் கிடைக்குது. கோயிலுக்கு போகிறதுல வந்து கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய் இறைவனுக்கு இது பண்ணுற பூஜை பண்ணுறதுலேருந்து முக்கியமான விஷயங்கள்ல நல்லது ஒரு ப்ரிவிலேஜ், எல்லா நல்லது கட்டது எல்லாத்துலேயுமே வந்து சமூக நிலையில் பிராமணர்கள் வந்து இந்து சமயத்தில் முன்னிலையில் இருக்காங்கன்னா அது பை பர்த் கிடைச்ச பிறப்பு, பை பர்த் கிடைச்ச ஒரு அட்வான்டேஜ். உதாரணத்துக்கு பூணூலை வந்து மற்ற ஜாதியை சேர்ந்தவங்க போட்டுக்க முடியாது. ஏன்னா பை பர்த் வந்து பூணூல் போடணுன்னா உங்கள் அப்பா பிராமணனாக இருக்கணுன்றாங்க. இதெல்லாம் வச்சு தானே வந்து பிராமணியத்தை பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோன்னு பெரியார் சொன்னார். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இது. அப்போ பிறப்பால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ் எப்படி வந்து நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாததோ, நாம் அதை எதிர்க்க வேண்டுமோ, அதற்கு இணையாக வாரிசு அரசியலை, குடும்ப அரசியலை நாம் எதிர்க்க வேண்டும். அதனால் ஒரு குடும்பத்துக்குள்ளேருந்து வரக்கூடாதுன்னா வரலாம், அது ஒரு ப்ராசஸ். ஸ்டாலினை நம்ம எதிர்க்கலையே. என்ன சொன்னீங்க சார், 40 வருஷம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். எவ்வளோ கஷ்டப்பட்டு கலைஞர் படிப்படியாக அவரை கொண்டு வந்தார். மிசால ஆரம்பிச்சு எவ்வளோ அதுக்கு முன்னால ரொம்ப அது இல்லாமல் எவ்வளவோ தோல்விகளுக்கு மத்தியிலையும் அவரை டியூட்டர் பண்ணார். அன்னைக்கு சீனியர்ஸ் மத்தியில் ஸ்டாலின் நிற்க கூட மாட்டார். கலைஞர் உட்காந்துருக்காரு, அவரோட இணையாக மூத்த தலைவர்கள் உட்காந்துருக்காங்கன்னா 4 படி பின்னால், 4 வருஷம் பின்னால் இருப்பார். சினிமா பார்க்க வராருன்னா கலைஞர், நான் பார்த்துருக்கேன் நுங்கம்பாக்கத்தில் அந்த சினிமா தேட்டர் இருக்குது, அந்த ப்ரிவியூ தேட்டர் ஒன்று இருக்குது நுங்கம்பாக்கத்தில். அங்கே வந்து கலைஞரோட 2006-11 ஆட்சியில் கலைஞர் வந்து படம் பார்க்குறாரு, முன் வரிசையில் உட்காந்துருக்காருன்னா ஸ்டாலின் பின்னால் இருப்பார். படிப்படியாக தான் அவரை கொண்டு வந்தார் மேலே. அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2009 மக்களவை தேர்தல் முடிஞ்சு அழகிரி மத்திய மந்திரி, இங்கே ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமன பதவி தான், ஜிஓ தானே, பதவியேற்பு இல்லை. அப்போ யாருமே அதை எதிர்க்கலை. நான் சொல்கிறது யாருமே எதிர்க்கலைன்னா சிவில் சமூகத்திலிருந்தும் எதிர்கட்சிகளிடமிருந்து கூட எந்த எதிர்ப்புமே வரல. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், ரெண்டாவது சரியான ஆள் இவர் தான். இவ்வளோ என்ன சொல்ல போனால் இப்போ ஏன்பா இவருக்கு இன்னும் கலைஞர் கொடுக்காம வச்சிருக்காரு, இவ்வளோ கஷ்டப்படுறாரு பண்ணுற அந்த மனநிலை தான் எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. கலைஞர் மறைஞ்ச பிறகு அவர் தலைவராக வரும்போது ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட இல்லை. ஏன்னா எல்லாருமே அவர் கூட இருந்தவங்க, பல வருடங்களா, 30 வருடங்களா 40 வருடங்களா அவர் கூட இருந்த எல்லா சீனியர்ஸுமே ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அவர் ப்ராசஸில் வந்தார், படிப்படியாக வந்தார். நீங்கள் 4 வருஷத்தில் கொண்டு வந்து இப்படி ஒரு இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், கட்சிக்குள்ளேயே இருக்கும். பட் நம்ம அதுக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே அதை பேச முடியாது. ஏன்னா இது ஒரு கட்சியோட உள் விவகாரமாக மாறுது. அவர் முதலமைச்சராக துணை முதலமைச்சரான பர்சனலி எனக்கு உதயநிதி மேலே எந்த வருத்தமோ கோபமோ எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் அவரை பார்த்தது கூட கிடையாது, டு பி ஃப்ராங்க் வித் யூ. எனக்கு அவங்க கலைஞரை நல்லா தெரியும், ஸ்டாலினை நல்லா தெரியும், இவரை நான் பார்த்தது கூட கிடையாது நான். பட் இவங்க கொண்டு வர முறை என்பது ஐ திங்க் இது ஏற்புடையது அல்ல. இது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு அவப்பெயரை தான் ஏற்படுத்தும். ஆனால் அது அவங்க வந்து வரும் நாட்களில் ஒன்ஸ் ஒரு துணை முதலமைச்சர் ஆன பிறகு தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் அவர் நிரூபித்தார்னா அந்த டேமேஜ் கண்ட்ரோல் ஆகலாம். அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதற்கு பிறகு ஒரு துணை முதலமைச்சரான பிறகு இந்த விமர்சனங்கள் வந்து கொஞ்ச நாளில் மறைஞ்சு கூட போகலாம். மறைஞ்சு போகலான்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த கடுமை இல்லாமல் இருக்கலாம். அதன் பிறகு அவர் தன்னுடைய ஒர்க்கால், தன்னுடைய செயல்பாடுகளால் வந்து அவரால் வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ண முடியுதுன்னா அப்போ இந்த விமர்சனம் பின்னுக்கு தள்ளப்படலாம். மேபி வேற சில காரணங்களால திமுக இதை ப்ரொலாங் பண்ண தேவையில்லைன்னு கூட நம்ம நினைக்கலாம். நேச்சுரலி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் டைனமிக்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது. பட் எதுக்காக இவ்வளோ அவசரம் தான் என்னால் அது அந்த ஒரு ஆஸ்பெக்டை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அவருக்கு சின்ன வயசு தான், கவர்மெண்ட் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ இருக்க சுச்சுவேஷன் வச்சு பார்த்தா 26லேயும் திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் தான் நானே நம்புகிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் அட்லீஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இதை பண்ணால் கூட வந்து ஒரு இந்த அளவு கடுமையான விமர்சனங்கள் வராதுன்னு தோணுது. எனவே அவங்க கட்சி, அவங்க குடும்பம், அவங்க ஆட்சி, நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியாது. ப்ளூ ஹில் புரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hola! Vacation to Malaysia starts from rupees 24,999 only. GT Holiday.